காலையில் 3 மணிக்கு எல்லாம் கேக் ஆர்டருமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். பாப்பா காலைல ஸ்கூலுக்கு போயிட்டா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர பார்த்தா அப்படியே பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுவேன். பேக்கிங் பாதி வந்து பேக் பண்ணிட்டோம். அட்ரஸ் மட்டும் தான் வந்து எழுதணும். வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லவே இல்லை. தள்ளிட்டே வந்து பெட்ரோல் போட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் சக்கரை சோறு எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்களா, அதையுமே வந்து சாப்பிட்டேன். நான் நோன்பு வைக்கலைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா. மாத்திரை வந்து டெய்லியுமே வந்து ஒரு வேலைக்கும் கரெக்டாக வந்து எடுத்துக்கணும். சாப்பாடு நல்லா சத்தானதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. கூலிங்காக வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயில் டைமில் குளிர்ச்சியாக சாப்பிடாம எப்படி இருக்கிறதுனே தெரியல. சும்மாவே எனக்கு ஹீட் ஆகிடும் உடம்புலாம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி எனக்கு வந்ததே கிடையாதுங்க. ரொம்ப அதிகமாக அது கூலிங்காக எடுத்துக்க மாட்டேன். எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இல்லைங்க, நடுத்தரமாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இதனால டேப்லெட் ஊசி மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுங்க. கொஞ்சமாக காயம் வந்து இருக்குது, அது சரியாகிறதுக்கு டேப்லெட் என்னமோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்தாலே ஹாஸ்பிட்டலில் போய் உடனே காட்டிருங்க.